12th Standard Mathematics, Chapter 1, Applications of Matrices and Determinants. In exercise 1.1, problem number 1, subdivision 2, a matrix is given and we are asked to find the adjoint of the matrix. So, adjoint of the matrix கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கு நாம் என்ன பண்ணோம்னா அந்த given matrix கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போது 2 3 1 3 4 1 3 4 1 அடுத்தது 3 7 2. ஸோ அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் கொடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி அதை வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணோம். இப்போ நம்ம டைரெக்டாக கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கலாம். இது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதுக்கு ஒரு பேசிக் வீடியோ ஒன்று கொடுத்துருக்குறோம். அதை பார்த்துட்டா எல்லா ப்ராப்ளத்துக்கும் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணுன்றது நான் எனக்கு சொல்லித்தரேன், இருந்தாலும் அங்கே ஒரு டைம் பார்த்துக்கணும். சரி, இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வி ஸ்டார்ட் வித் ப்ளஸ் சைன். இந்த ப்ளஸ் சைன் வந்து இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு, அதாவது 2ன்ற எலமெண்ட், அந்த 2ன்ற எலமெண்ட்டுடைய பொசிஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம். இப்போ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலத்தில் வர எலமெண்ட்டை எப்படி எடுத்துக்கிறோம், ப்ளஸில் எடுத்துக்கிறோம். சரி, நம்ம இந்த 2வோட மைனர் கண்டுபிடிக்கணும். அந்த மைனர் வந்து ஒரு டிட்டர்மினன்ட். எப்படி மைனர் கண்டுபிடிக்கணும்னா அந்த 2ன்ற எலமெண்ட் வரக்கூடிய ரோவையும் 2 வரக்கூடிய காலத்தையும் என்ன பண்ணிடணும், டெலீட் பண்ணிடணும். ஸோ 2 வரக்கூடிய ரோ 2 வரக்கூடிய காலம் டெலீட் பண்ண ரிமைனிங் எலமெண்ட்ஸு 4 1 7 2 அதை ஒரு டிட்டர்மினண்ட்டாக எடுக்கிறோம். ஸோ இந்த டிட்டர்மினண்ட் தான் பேர் என்னது, மைனர்னு சொல்கிறோம். சரி, அடுத்து இங்கே ப்ளஸ் ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் வந்து மைனஸ். எகைன் இப்போ மைனஸ்னால் ரெண்டாவது அடுத்த எலமெண்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டோம். 3 ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட் 3. இந்த 3 வரக்கூடிய ரோவையும் 3 வரக்கூடிய காலத்தையும் டெலீட் பண்ணிடுறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் டெலீட் பண்ண ரிமைனிங் எலமெண்ட் என்னென்ன 3 1 3 2 3 1 3 2. நெக்ஸ்ட் அகைன் ப்ளஸ். இப்படி ஆல்டர்னேட்டாக ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு சைன் பண்ணிடணும், சைன் போட்டுக்கணும். அது எப்படி வந்ததுன்றது இந்த வீடியோவில் பார்க்கும்போது சொல்லலாம். சரி, அடுத்தது இப்போ வந்து அடுத்த எலமெண்ட்டு ஃபஸ்ட்டு ரோவில் தேர்டு எலமெண்ட்டு, ஃபஸ்ட் ரோவும் தேர்டு காலமும் மீட் பண்ணுற இடத்துல 1ன்ற எலமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த எலமெண்ட்டுக்கு தான் நம்ம கோஃபேக்டர் போடுறோம். அப்படின்னா அந்த எலமெண்ட் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரோவையும் தேர்டு காலத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், டெலீட் பண்ணிடலாம். இப்போ இந்த இதை டெலீட் பண்ணால் ரிமைனிங் எலமெண்ட் என்னென்ன 3 4 3 7 அதை டிட்டர்மினண்ட்டாக எழுதலாம். 3 4 3 7. ஸோ இப்படி நம்ம மீதி இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும், இங்கே கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். சைன் வந்து முதல்ல ப்ளஸ் ஆரம்பித்து ஆல்டர்னேட்டாக ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு மாற்றி மாற்றி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே ப்ளஸ் இருக்குன்னா அடுத்து என்ன வரும், மைனஸ், அல்லது இங்கே ப்ளஸில் முடியுது இங்கே மைனஸில் தொடங்கணும். சரி, இப்போ இது எந்த எலமெண்ட்டுக்குன்னா செகண்ட் ரோவில் செகண்ட் ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் மீட் பண்ணுற இடத்துல கூடிய இந்த எலமெண்ட் 3ன்ற எலமெண்ட்டுக்கு. ஸோ அப்போ அந்த செகண்ட் ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் டெலீட் பண்ணால் 3 1 7 2 3 1 7 2. எந்த எலமெண்ட் இருக்குது அந்த எலமெண்ட்டோட ரோ நீக்கணும். அதே மாதிரி அந்த எலமெண்ட் கூடிய காலத்தை டெலீட் பண்ணிடணும். மீதி 4 எலமெண்ட் இருக்கும், 3 1 7 2 அதே எழுதியிருக்கும். சரி, அடுத்து ப்ளஸ். இப்போ எந்த எலமெண்ட்டு, செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டு. அப்போது செகண்ட் ரோ செகண்ட் காலம் மீட் பண்ணுற இடத்துல தான் அந்த எலமெண்ட் இருக்குது. அப்போ செகண்ட் ரோவையும் செகண்ட் காலத்தையும் டெலீட் பண்ண 2 1 3 2 ரிமைனிங் எலமெண்ட் 2 1 3 2 மைனஸ். இப்போ செகண்ட் ரோ தேர்டு காலம் மீட் பண்ணுற இடத்துல 1 இருக்குது. அந்த 1ன்ற எலமெண்ட்டுக்கு நம்ம கோஃபேக்டர் போடுறோம். அப்போ செகண்ட் ரோவை டெலீட் பண்ணிடலாம், தேர்டு காலத்தை டெலீட் பண்ணலாம். மீதி ரிமைனிங் எலமெண்ட் என்ன 2 3 3 7 2 3 3 7. அடுத்தது ப்ளஸ். தேர்ட் ரோவுக்கு மூவ் பண்ணுறோம். தேர்டு ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் மீட் பண்ணுற இடத்துல 3 இருக்குது. அப்போ தேர்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் டெலீட் பண்ணிடலாம். ரிமைனிங் எலமெண்ட் 3 1 4 1 அதை நம்ம டிட்டர்மினன்ட் எழுதலாம். பாருங்கள், தேர்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் டெலீட் பண்ணால் 3 1 4 1 மைனஸ். அடுத்தது தேர்டு ரோவில் தேர்ட் ரோவும் செகண்ட் காலமும் மீட் பண்ணுற இடத்துல 7 இருக்கு. அந்த எலிமெண்ட்டுக்கு கோஃபேக்டர் வேணும்னா அந்த ரோவையும் காலத்தையும் டெலீட் பண்ண 2 1 3 1
2 1 3 1. ஃபைனலாக தேர்ட் ரோவில் தேர்டு காலம் மீட் பண்ணுற இடத்துல 2 இருக்குது. அப்போது தேர்டு ரோவையும் தேர்டு காலத்தையும் டெலிட் பண்ணோம்னா ப்ளஸ் 2 3 3 4. இப்போ இதுதான் வந்து நமக்கு வந்து என்ன கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதை நம்ம சிம்ப்ளை பண்ணணும். சிம்ப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா ஏஐஜே. இந்த ஸ்டெப் நம்ம கொஞ்சம் ஃபெமிலியர் ஆன பிறகு டைரெக்டாக போட்டுக்கலாம். ப்ளஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே பாருங்கள், இந்த டிட்டர்மினண்ட்டை நம்ம எவாலுவேட் பண்ணணும். டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு மெயின் டயகனல் முதல்ல 4 2 தான் மெயின் டயகனல் இல்லையா? அந்த 4 × 2 மல்டிபிள்னா 4 × 8. அது என்ன மல்டிபிள் பண்ணி வருதோ அந்த சைனோட அப்படியே போட்டுக்கணும் 8. ஆனால் அதர் டயகனல் எலிமெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் பாருங்கள். இதை வந்து இதை மெயின் டயகனலில் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் இந்த அதர் டயகனல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணணும். இப்போ 7 × 1 வந்து 7 வரும் இல்லையா? 7 × 1 7. ஆனால் இது வந்து +7 வருது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுமா -7 போட்டுக்கணும். மைனஸ் 3 2s are 6. 3 2s are 6 minus 3 plus 3 7s are 21 minus 12. சரி, அடுத்தது minus 3 2s are 6 minus 7 plus 2 2s are 4 minus 3 minus அடுத்த எலிமெண்ட் என்ன 2 7s are 14 14 minus 3 3s are 9. ஸோ இது கொஞ்சம் நல்லா ஃபெமிலியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஷார்ட்கட்டாக இந்த டேரெக்டாக இந்த ஸ்டெப் போட்டால் போதும், இது போட வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ளஸ் 3 1s are 3 minus 4 × 1 4 minus 2 1s are 2 2 × 1 2 minus 3 × 1 வந்து 3. அடுத்தது ப்ளஸ் 2 × 4 2 4s are 8 minus 3 3s are 9. ஸோ இப்போ நம்ம இதை வந்து சிம்ப்ளை பண்ணியாச்சு. இதை அப்படியே டேரெக்டாக நம்ம ப்ளஸ் மைனஸ் எல்லாம் போட்டு உள்ள இருக்கிற வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். 8 - 7 வந்து +1. ப்ராக்கெட்டில் +1 வரும், வெளியவும் ப்ளஸ்ஸு. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். அடுத்தது 6 - 3 வந்து +3. ப்ராக்கெட்டுக்குள்ளே +3 இருக்குது, வெளியே மைனஸ் இருக்குது. அப்போ -3. 21 - 12 21 - 12 வந்து நமக்கு 9. உள்ளவும் ப்ளஸ்ஸு வெளியவும் ப்ளஸ்ஸு. அப்போ +9 அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது 6 - 7 6 - 7 வந்து -1. ஆனால் வெளியே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகும் ப்ளஸ் ஆகும். 4 - 3 1. உள்ளவும் ப்ளஸ்ஸு வெளியவும் ப்ளஸ்ஸு. அப்போ +1 அப்படியே போட்டுக்கலாம். 14 - 9 +5. வெளியே மைனஸ் இருக்குது. அப்போ -5 சேஞ்ச் ஆகும். 3 - 4 -1. ப்ராக்கெட்டில் -1 வெளியே ப்ளஸ் இருக்குது. அப்போ -1. அடுத்தது 2 - 3 -1 வரும் ப்ராக்கெட்டில், வெளியே ஒரு மைனஸு, ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ் ஆகும். 8 - 9 8 - 9 வந்து -1. இப்போ ப்ளஸ் × -1. ஸோ இதான் வந்து நமக்கு என்ன கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். ஸோ நமக்கு வந்து அட்ஜாயிண்ட் ஏ கேட்குறாங்க. அட்ஜாயிண்ட் ஏக்கு ஃபார்முலா வந்து என்னென்னா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மேட்ரிக்ஸுக்கு ரோஸ் எல்லாம் காலமாகவும் காலமெல்லாம் ரோஸாகவும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ இதான் ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணால் போதும். நம்ம ரோஸ் வந்து என்ன எழுதலாம், ரோஸ் இன்ட்டு காலமாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே ஃபஸ்ட்டு ரோ வந்து 1 - 3 9. அதை ஃபஸ்ட்டு காலமாக நம்ம எழுதலாம். 1 - 3 9. அடுத்தது செகண்ட் ரோ 1 1 - 5. அது செகண்ட் காலமாக எழுதலாம். 1 1 - 5. தேர்டு ரோவை தேர்டு காலமாக கன்வெர்ட் பண்ணலாம். -1 1 - 1 -1 1 -1. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ் தான் வந்து நமக்கு அந்த கொடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸுக்கான அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ்.